கோடை வெப்பத்தின் தீவிரம் காரணமாக தூத்துக்குடியில் மண்பானைகளின் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. மண்ணால் செய்யப்பட்ட பறவைகளின் குரலை வெளிப்படுத்தும் மண்குருவி பொம்மை அதிக அளவில் விற்பனையாவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை என்பதற்கேற்ப குளிர்சாதன பெட்டி இல்லாதவர்களுக்கு குளு குளு நீரை வழங்குவது மண்பானைதான். கோடை வெயில் வாட்டத் தொடங்கினாலே மக்கள் மண்பானையின் பக்கம் திரும்புவது வழக்கம். அதற்கேற்ப தூத்துக்குடியில் கோடை வெயில் தகிக்கத் தொடங்கியிருக்கும் நிலையில் குளிர்ந்த நீருக்காகவும் உடல் சூட்டை தணிப்பதற்காகவும் வீடுகளில் மண்பானைகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனர். வெயில் கொடுமை நிறையா இருக்கிறதுனால மண்பானையில் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி மண்பானை வாங்க வந்திருக்கோம். வெயிலோட உட்கரத்தை குறைக்கிறதுக்காக வீட்டுக்கு மண்பானை வாங்க வந்திருக்கோம். நிறைய பானைகள் காட்டினாங்க இருக்கும்போது விலைனா மலிவாக தான் இருக்குது. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் கிடையாது, அதனால நாங்கள் மண்பானை யூஸ் பண்ணலான்னு சொல்லி வாங்க வந்திருக்கோம். காய்கறி கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க, ஒரு பானை வாங்கி வச்சு இதில் ஒன்று இப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா, அதுக்காக இப்போ நான் தண்ணிக்கும் வாங்க வந்திருக்கேன், காய்கறியும் இந்த மாதிரி இதில் போட்டு வைக்கலான்றதுக்காக தான் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். தூத்துக்குடி வஉசி மார்க்கெட்டில் உள்ள மண்பாண்ட கடைகளில் 350 முதல் 500 ரூபாய் வரையிலான பல்வேறு அளவிலான மண்பானைகளை மக்கள் வாங்கிச் செல்கின்றனர். மண்பானைகளின் விற்பனை அதிகரித்திருக்கும் நிலையில் கோடை விடுமுறையை கொண்டாடும் சிறுவர்களை கவரும் விதமாக விளையாடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள அடுப்பு, பாத்திரங்கள் உள்ளிட்ட மண் பொம்மைகளின் விற்பனையும் உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தண்ணீர் ஊற்றி நிரப்பினால் பல பறவைகளின் ஒலியை எழுப்பும் மண்குருவி பொம்மைகளின் விற்பனை சூடுபிடித்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். இங்கே பொதுமக்கள், அதாவது ஏழைகளிலிருந்து பணக்காரங்களிலிருந்து இந்த மண்பானை வாங்க வராங்க. ஏன்னா வெயிலின் தாக்கம் அப்படி இருக்குது. இப்போ தமிழக அரசு கூட குடிநீர் பந்தல் எங்களாரும் பக்கம் இன்னொன்று அரசியலிருந்தும் பொதுமக்களும் எல்லாரும் மண்பானை வச்சு குடிநீர் மக்களுக்கு விநியோகப்படுத்துகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மண்பானைகள் பொதுமக்கள் அதிக பேர் வராங்க. இங்கே வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா நல்லி வச்சு இருக்குது, பானை சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. மக்கள் அதிகமாக வராங்க, பொருள் கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மக்களும் மலிவாகவும் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 200 இருந்து 600 வரைக்கும் இருக்குது மண்பானை. கோடைக்காலம் என்றாலே நகரத்தில் ஆங்காங்கே தென்படும் அரசியல் கட்சிகளின் தண்ணீர் பந்தல்களுக்காக மண்பானைகள் வாங்கப்படுவதாகவும் இதனால் தங்களுக்கு வியாபாரம் நன்றாக நடப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.